Nimati Property Management. Contact 7667008999. MRL Realty's Nature's Enclave, Coastal Heaven theme-based resort villa plots, ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. கத்திரிக்காய் விலை கூடினால் கூட என்ன காரணம் கூடுகிறது என்று அந்த விவசாயிகள் சொல்லுகிறார்கள். ஆனால் மின்சார கட்டணம் உயர்வதற்கு என்ன காரணம் என்று இந்த ஒழுங்குமுறை ஆணையம் சொல்லவில்லை. ஆக கட்டண உயர்வு கடந்த ஆண்டோ இந்த ஆண்டோடு முடிந்து போவதில்லை. இன்னும் அடுத்து வரக்கூடிய 3 ஆண்டுகளுக்கும் மின்சார கட்டணத்தை ஒழுங்குமுறை ஆணையம் யாரையும் கேட்காமல் உயர்த்தப் போகிறார்கள். 5 வருஷத்தில் வசூலிக்க வேண்டிய தொகை மட்டுமே 9,313 கோடி ரூபாய். 9,313 கோடி ரூபாய் மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களிடமிருந்து ஏழை மக்களுக்காக வசூலிக்கப்பட வேண்டிய இந்த சர்சார்ஜை வசூலிக்கவில்லை என்று ஒழுங்குமுறை ஆணையத்தில் மின்சார வாரியமே சொல்லுகிறது. ஒழுங்குமுறை ஆணையம் ஏன் இதை வசூலிக்கவில்லை என்ற கேள்வியை கேட்கவில்லை. ஆக தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஏற்படக்கூடிய இழப்பு என்பது மின்சார வாரியத்திலும் ஒழுங்குமுறை ஆணையத்திலும் தனியாரும் சேர்ந்து அடித்து கொண்டிருக்கக்கூடிய கொள்ளைதான் இந்த மின்சார வாரியத்தில் வந்திருக்கக்கூடிய நஷ்டத்திற்கு காரணம். இன்றைக்கு 28,000 கோடி ரூபாய் கூடுதலாக நஷ்டம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த 28,000 கோடி ரூபாயும் இன்றைக்கு தனியார் மின் உற்பத்தி நிலையங்களுக்கு கூடுதலான லாபமாக போய் சேருகிறது. ஆடிட் ரிப்போர்ட்டில் 1,100 கோடி ரூபாய்க்கு வசூல் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. மின்சார வாரியம் என்ன சொல்லுதுன்னா 450 கோடி தான் வசூல் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மிச்சம் இருக்க 600 கோடி ரூபாய் என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அரசாங்கம் என்ன சொல்லுது, 1,20,00,000 பேருக்கு இதனால பாதிப்பு இல்லைன்னு சொல்றாங்க. ஆனால் பாதிப்பு 2.2 கோடி பேருக்கு. அதை யார் சொல்றது? சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு 16/7/2021 15,000 கோடி வர்றதுக்கான இந்த வழக்கை மின்சார வாரியம் ஃபைல் பண்ணுறாங்க 16/7/2021. ஆனால் 17/6 அதுக்கு அடுத்த நாள் மின்சார வாரிய தலைவர் அந்த வழக்கை திரும்ப பெற்று கொண்டு விட்டார். உதய் திட்டத்தில் கையெழுத்துப்படி மின்சார வாரியத்திற்கு எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் அந்த நஷ்டத்தை மாநில அரசு ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அடுத்த வருஷத்தில் 28,000 கோடியை கொடுக்க வேண்டியிருக்கும். 28,000 கோடிங்கிறது சாதாரண தொகை அல்ல. இந்த வருஷத்தில் பட்ஜெட்டில் நீங்கள் எடுத்தீங்கன்னா சுகாதாரத்துறைக்கு ஒதுக்கி இருக்கிறது எவ்வளவு? 20,000 கோடி. உயர்கல்வித்துறைக்கு ஒதுக்கி இருக்கிறது 8,000 கோடி. சுகாதாரத்துறைக்கும் உயர்கல்வித்துறைக்கும் ஒதுக்கின 28,000 கோடியை மின்சார வாரியத்தினுடைய இழப்புக்காக தமிழ்நாடு அரசு ஒதுக்க வேண்டியிருக்கு. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பத்திரிகையாளர்களாக உங்களை நான் சந்திக்கின்றேன். அது சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆனால் சொல்லப்போகிற விஷயம் என்பதோ மிச்சமாக மகிழ்ச்சியாக இல்லை. கடந்த 15ஆம் தேதி அன்றைக்கு ஒழுங்குமுறை ஆணையம், தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் மின்சார கட்டணத்தை 4.83% உயர்த்தி இருப்பதாக அறிவித்திருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்றதை சொல்லவில்லை. கத்திரிக்காய் விலை கூடினால் கூட என்ன காரணம் கூடுகிறது என்று அந்த விவசாயிகள் சொல்லுகிறார்கள். ஆனால் மின்சார கட்டணம் உயர்வதற்கு என்ன காரணம் என்று இந்த ஒழுங்குமுறை ஆணையம் சொல்லவில்லை. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் கூடிவிட்டது, அதனால் மின்சார கட்டணத்தை உயர்த்துகிறோம் என்று சொல்கிறார்கள். கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸுக்கான அடிப்படை என்னவென்றால் மின்சாரத்தின் விலை கூடுவதனால்தான் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் கூடுகிறது என்ற ஒரு கருத்தியல் உண்டு. ஆக அடிப்படையே இல்லாமல் இந்த ஆண்டும் மின்சார கட்டணத்தை ஒழுங்குமுறை ஆணையம் உயர்த்தி இருக்கிறது. இந்த கட்டண உயர்வு என்பது இனி அடுத்து வரப்போகின்ற 3 ஆண்டுகளுக்கும் தொடர்ந்து இந்த கட்டண உயர்வு இருக்கப் போகிறது. ஆக கட்டண உயர்வு கடந்த ஆண்டோ இந்த ஆண்டோடு முடிந்து போவதில்லை. இன்னும் அடுத்து வரக்கூடிய 3 ஆண்டுகளுக்கும் மின்சார கட்டணத்தை ஒழுங்குமுறை ஆணையம் யாரையும் கேட்காமல் உயர்த்தப் போகிறார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் 2022 வந்திருக்கக்கூடிய மின்சார கட்டண உத்தரவிலேயே அடுத்த 5 ஆண்டுகளுக்காக கட்டண உயர்வை நாங்கள் போடுவோம் என்று சொல்லிவிட்டோம். ஆகவே அப்போவே நாங்கள் இந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு விட்டோம். ஆகவே வருடம் நாங்கள் இந்த கட்டண உயர்வை ஏற்றப் போகிறோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். 2022 வந்திருக்கக்கூடிய கட்டண உயர்வே தவறானது.
அந்த கட்டண உயர்வு நிச்சயமாக நியாயமானதல்ல. எந்த அடிப்படையும் இல்லாமல் அந்த கட்டண உயர்வை அவர்கள் விதித்தார்கள். அன்றைக்கு எழுப்பப்பட்ட மக்கள் சார்பிலே எழுப்பப்பட்ட எந்த கேள்விக்கும் ஒழுங்குமுறை ஆணையம் பதில் சொல்லவில்லை. நீங்கள் உங்களிடமே தரப்பட்டிருக்கக்கூடிய இதை செய்தியை பார்க்கலாம். அந்த செய்தியில் கடைசியாக ஒரு இணைப்பு இருக்கிறது. அந்த இணைப்பை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு இது மாதிரி ஷீட் ஒன்றே இருக்கும். அது நான் கொடுத்த ஷீட் இல்லை, மின்சார வாரியம் ஒழுங்குமுறை ஆணையத்தில் கொடுத்து மக்கள் மத்தியில் வைக்கப்பட்ட ஒரு தகவல். அது என்னென்னா நான் டேரிஃப் இன்கம், 5 ஆண்டுகளுக்கான நான் டேரிஃப் இன்கம் என்னங்கிறத ஒரு அப்ஸ்ட்ராக்டாக போட்டு கொடுத்துருக்காங்க. பொது வழியில் இருக்கக்கூடிய தகவல் தான் அது. அதில் நீங்கள் எடுத்தீங்கன்னா காலம் 5 சர்சார்ஜ் அண்ட் அடிஷனல் சர்சார்ஜ் ரிசீவ்டு ஃப்ரம் தி ஓப்பன் ஆக்சஸ் கஸ்டமர். நல்லா பார்த்துக்கங்க, ஓப்பன் ஆக்சஸ் கஸ்டமர் இதுதான் ரொம்ப முக்கியமானது. 5 வருஷத்துக்கு பிளாங்காக இருக்குது. 5 வருஷத்துக்கு வசூலிக்கவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு 130 கோடி ரூபாய் நான் வசூலிக்க போகிறோன்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாங்க. இந்த 5 வருஷத்தில் வசூலிக்க வேண்டிய தொகை மட்டுமே 9,313 கோடி ரூபாய். 9,313 கோடி ரூபாய் மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களிடமிருந்து ஏழை மக்களுக்காக வசூலிக்கப்பட வேண்டிய இந்த சர்சார்ஜை வசூலிக்கவில்லை என்று ஒழுங்குமுறை ஆணையத்தில் மின்சார வாரியமே சொல்லுகிறது. ஒழுங்குமுறை ஆணையம் ஏன் இதை வசூலிக்கவில்லை என்ற கேள்வியை கேட்கவில்லை. ஆக தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஏற்படக்கூடிய இழப்பு என்பது மின்சார வாரியத்திலும் ஒழுங்குமுறை ஆணையத்திலும் தனியாரும் சேர்ந்து அடித்து கொண்டிருக்கக்கூடிய கொள்ளை தான் இந்த மின்சார வாரியத்தில் வந்திருக்கக்கூடிய நஷ்டத்திற்கு காரணம். 2017 இப்போ 2 ஆண்டுகளுக்கான கணக்கீடுகளை ஒழுங்குமுறை ஆணையத்திலே மின்சார வாரியம் சமர்ப்பித்திருக்கிறார்கள். 2021-22, 22-23 2 ஆண்டுகளுக்கான கணக்கீட்டை சொல்லியிருக்கிறார்கள். 21-22 மொத்தமான மின்சாரத்தினுடைய அவர்களுடைய பற்றாக்குறை, அதாவது நஷ்டம் என்பது 18,000 கோடி. 21-22 ஆண்டில் 18,000 கோடி நஷ்டமாக இருக்கு. 22ஆம் ஆண்டில் என்ன பண்ணுறாங்க? மின்சார கட்டணத்தை உயர்த்துறாங்க. மின்சார கட்டணம் 7 மாதத்தில், செப்டம்பர் மாதத்தில் வந்த மின்சார கட்டணம் 7 மாதத்தில் 14,550 கோடி ரூபாய் மின்சார கட்டண உயர்வினால் மட்டுமே மின்சார வாரியத்திற்கு வந்திருக்கிறது. 14,550 கோடி ரூபாய் 7 மாதத்தில் கட்டண உயர்வின் மூலமாக மின்சார வாரியத்திற்கு கூடுதல் வருவாயாக வந்திருக்கிறது. அப்போ அடுத்த ஆண்டு என்ன இருக்கும்? 18,000 கோடி ரூபாய் வரும் இழப்பு என்கிறது கிட்டத்தட்ட 4,000 கோடி ரூபாய்க்கு தான் குறைஞ்சிருக்கணும். ஆனால் அடுத்த வருஷத்தில் என்ன கணக்கு சொல்கிறாங்கன்னா, இந்த 14,550 கோடி ரூபாய் கூடுதல் வருமானத்தை விட 28,000 கோடி நஷ்டம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது மின்சார கட்டணத்தை உயர்த்துறதுக்கும் மின்சார வாரியத்தின் நஷ்டத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. மின்சார வாரியத்தில் நஷ்டம் ஏற்படுவது என்பது மின்சார கட்டணத்தினால் அல்ல, வராதனால் அல்ல, மற்ற வேறு ஏதோ ஒரு காரணத்தினால மின்சார வாரியத்திற்கு நஷ்டம் வந்துட்டு இருக்கு. இந்த மின்சார வாரியத்திற்கு நஷ்டம் வரக்கூடிய இடமே எதுன்னு சொன்னீங்கன்னா, நமக்கு இதுவரைக்கும் தெரியாத ஒரு பகுதி இருக்குது. மின்சார வாரியத்தினுடைய வணிகங்கிறது மின்சாரத்தை வாங்கி விற்கிறதோடு முடியறதில்ல. மின்சார வாரியத்தினுடைய மிகப்பெரிய கட்டமைப்பு ஒன்று இருக்கிறது. சாதாரண கட்டமைப்பு இல்லை, கிட்டத்தட்ட 60-70 ஆண்டு காலமாக பொது பணத்தில் உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு. 9 லட்சம் கிலோமீட்டருக்கு தமிழ்நாடு முழுவதும் அவரப்பந்தல் மாதிரி நமக்கு லைன் இருக்குது. 4 லட்சம் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. 2,000 சப்ஸ்டேஷன் போட்டிருக்கோம். 3.37 கோடி, 3.25 கோடி, கிட்டத்தட்ட 3.4 கோடி அளவுக்கு பயனீட்டாளர் வந்திருக்காங்க. இவ்வளோ பெரிய கட்டமைப்பை 10 பைசா செலவில்லாமல் எந்த தனியாரும் பயன்படுத்தி கொள்ளலாம். அதுக்கு பேர் தான் ஓப்பன் ஆக்சஸ்ன்னு பேர். இந்த பயன்படுத்திக்கிறவங்க தனியார்கள்லாம் இந்த கட்டமைப்பு இல்லைன்னா அவங்க யாருக்கிட்டையும் மின்சாரத்தை விற்க முடியாது, உற்பத்தி பண்ணுறதோடு நின்று போக முடியும். அப்போது இந்த கட்டமைப்பை பயன்படுத்தி இந்த மின்சாரத்தை அவர்கள் வணிகம் செய்கிறார்கள். இந்த கட்டமைப்பில் ஒரே ஒரு கம்பியில் கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்டோருடைய மின்சாரம் பாய்கிறது. ஒரு கம்பியில் ஒருத்தர் 2 பேர். இதுவரைக்கும் மின்சார வாரியத்தினுடைய கரண்ட் தான் இருந்தது. இப்போ 1000க்கு மேற்பட்டவருடைய கரண்ட்டு ஒரே கம்பியில் வருது. அந்த கம்பியில் போகிற கரண்ட்டு எந்த கரண்ட்டு யாருடையதுங்கிறத அடையாளம் பார்க்க முடியாது. மின்சாரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே அதுதான். அப்போது
தனியார் மின்சாரம் எங்கே வந்தது, அவங்க யாருக்கு விற்றாங்க, அதில் என்ன கணக்கீட்டில் முறை இருக்குது, அது எப்படி சரிப்படுத்துகிறாங்க. இங்கே இந்த இடத்துல தான் மிகப்பெரிய முறைகேடு நடக்குது. இந்த முறைகேடு எல்லாமே தனியார் துறைக்கு பெரிய லாபமாக, கொள்ளை லாபமாக போய்கொண்டிருக்கு. இன்றைக்கு 28,000 கோடி ரூபாய் கூடுதலாக நஷ்டம் ஏற்படுகிறது என்று சொன்னால், அந்த 28,000 கோடி ரூபாயும் இன்றைக்கு தனியாருக்கு, தனியார் மின் உற்பத்தி நிலையங்களுக்கு கூடுதலான லாபமாக போய் சேருகிறது. இப்போ இந்த கூடுதல் லாபமாக போவதற்கான சில வழிமுறைகள் எப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி நான் ஒரு பட்டியலிட்டு இணைப்பாக இதில் இணைத்திருக்கிறோம். அந்த இணைப்பை நீங்கள் பார்த்தீர்களானால் உங்களுக்கு அது தெரியக்கூடும். ஒன்று சொல்கிறோம், ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த கிராஸ் சப்சைடி சர்சார்ஜ் பட்டியல் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. 5 வருஷத்தில் இவங்க யாருமே வாங்கலை. இப்போ கேட்டால் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள்லாம் சண்டை போட்ட பிறகு வசூல் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கொடுக்குற ஆடிட் ரிப்போர்ட்டுக்கும் இவங்க வசூல் பண்ண தொகைக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்குது. ஆடிட் ரிப்போர்ட்டில் 1100 கோடி ரூபாய்க்கு வசூல் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. மின்சார வாரியம் என்ன சொல்லுதுன்னா 450 கோடி தான் வசூல் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மிச்சம் இருக்க 600 கோடி ரூபாய் என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஓப்பனர்ஸ் தனியார் மின்சாரத்தை கொண்டு போகணுன்னா மின்சார சட்டம் ஒரு வழிமுறையை சொல்லியிருக்கு. 1000 கிலோவாட் அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மின்சார கட்டமைப்பை பயன்படுத்துறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி மின்சார சட்டமே சொல்லுது. மின்சார சட்டம் சொல்கிறதுக்கு மீறி செய்வதற்கு இங்கே இருக்க ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு அதிகாரம் கிடையாது, மாநில அரசுக்கு அதிகாரம் கிடையாது, தனியாக இருக்கக்கூடிய மின்சார வாரியத்திற்கு அதிகாரம் கிடையாது. ஆனால் 1000 கிலோவாட் அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த திறந்த ஓப்பன் ஆக்சஸில் வரலான்னு சொன்னால், மின்சார வாரியத்தில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, ஒழுங்குமுறை ஆணையம் என்ன கொடுத்துருக்குன்னா 63 கிலோவாட் இருக்கிறவங்க கூட போகலான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 63 கிலோவாட் இருக்கிறவங்கெல்லாம் வர்றதுனால மின்சார வாரியத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் 1560 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படுகிறது. 1560 கோடி ரூபாய் நாங்கள் ஆர்டிஐயில் தேர்ந்தெடுத்த புள்ளி விவரத்துப்படி நாங்கள் சொல்கிறோம். இதை நீக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசே 2018 ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அது நீதிமன்ற வழக்கெல்லாம் போய் மின்சார வாரியத்திலிருந்து ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு 2021 வந்தது. 21 வந்த அந்த உத்தரவை ஒழுங்குமுறை ஆணையம் நடைமுறைப்படுத்தவே இல்லை. ஒழுங்குமுறை ஆணையம் நடைமுறைப்படுத்தலைன்னு நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தொடர்ந்தோம். பொதுநல வழக்கில் நாங்கள் 8 வாரத்துக்குள்ள முடிவெடுத்துறோம்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த தனியாருக்கு சாதகமாகவே இந்த ஒழுங்குமுறை ஆணையம் முடிவெடுத்தது. அது இருந்தான்னா பெரிய குழப்பம் வந்துடும் அப்படி இப்படின்னு காரணம் சொல்கிறாங்க. ஆனால் அரசு கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவு என்னன்னா, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், பப்ளிக் பாலிசி டைரக்ஷனாக அது கொடுத்துருக்காங்க. ஒரு பாலிசி டைரக்ஷன் ஒரு அரசு கொடுக்குமையானால் அதை மீறுவதற்கு நீதிமன்றங்களுக்கு கூட உரிமை கிடையாது. ஏன்னா மக்கள் நலனை பாதுகாக்க வேண்டியது சட்டமன்றத்திற்கு இருக்கக்கூடிய கடமை. சட்டமன்றம் நிறைவேற்றுகின்ற அந்த கடமையில் நீதிமன்றமோ வேறு யாரோ குறுக்கிட முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த ஒழுங்குமுறை ஆணையம் அந்த பொதுநல இருக்கக்கூடிய அந்த பொது பாலிசியை தூக்கி குப்பையில் போட்டுட்டு தனியாருடைய இன்ட்ரெஸ்ட் தான் எங்களுக்கு முக்கியம்னு சொல்லி இன்றைக்கு அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்தவே இல்லை. இதனால் மட்டுமே 1560 கோடி ரூபாய் மின்சார வாரியத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் நஷ்டம் ஏற்படுது. இந்த 1560 கோடி ரூபாய் இன்னைக்கு வந்திருக்குமானா இந்த கட்டண உயர்வு தேவையில்லை. இந்த 5% கட்டண உயர்வை தவிர்த்திருக்க முடியும். தனியார்கிட்டே இருந்து வரக்கூடிய ஒரு 2000 பேர்கிட்டேருந்து வரக்கூடிய கட்டணத்துக்காக நீங்கள் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் நீங்கள் சங்கடத்தில் ஆழ்த்துறீங்க, அவங்களை கொள்ளையடிக்கிறாங்க. அரசாங்கம் என்ன சொல்லுது, 1,20,00,000 பேருக்கு இதனால் பாதிப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாதிப்பு 2.2 கோடி பேருக்கு. அதை யார் சொல்கிறது? 2.2 மிச்சம் இருக்கக்கூடிய 2 கோடி பேர்களுக்கு அந்த பாதிப்பு வருது இல்லை. அந்த பாதிப்பை யார் சரிப்படுத்துவாங்க? ஆக பாதிப்பு என்பது இது மக்களை பாதிக்கக்கூடிய கட்டண உயர்வு. இது திரும்ப பெறணும். திரும்ப பெறுவதற்கு நியாயம் இருக்குது. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது மட்டும் இல்லைங்க. பிள்ளை பெருமாநல்லூர்னு ஒரு கம்பெனி 2012 அந்த கம்பெனி மின்சாரத்தை உற்பத்தி பண்ணலை. அந்த கம்பெனி இப்போ துருப்பிடிச்சு போய் கிடக்கு. அதுக்கு அதுக்கு கட்டணம் கொடுக்க வேண்டிய அவசியம் மின்சார வாரியத்துக்கு கிடையாது. அதுக்கான அக்ரிமெண்ட் முடிஞ்சு போச்சு 2016 2016 முடிஞ்சு போன அக்ரிமெண்ட்டுக்கு பணமே கொடுக்காமலே இருந்தாங்க 3.5 வருஷம். 2020 திடீர்னு 637 கோடி ரூபாய் ஒரு யூனிட் கூட வாங்காம இந்த பிள்ளை பெருமாநல்லூர்
அந்த அந்த உற்பத்தி நிலையத்திற்கு 637 கோடி ரூபாயை மின்சார வாரியம் இலவசமாக கொடுத்துருக்கு. இது ஏன் இலவசமாக கொடுத்தீங்கன்னு சொல்லி நாங்கள் ஒழுங்குமுறை ஆணையத்தை கேட்டோம். ஏன்னா ஒழுங்குமுறை ஆணையம் தான் மின்சார வாரியத்தை கேள்வி கேட்டிருக்கணும். மின்சார சட்டம் அப்படி தான் சொல்லுது. நாங்கள் ஒழுங்குமுறை ஆணையத்தில் போய் கேட்டால் ஒழுங்குமுறை ஆணையம் என்ன சொல்கிறாங்க, இதையெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை, நீங்கள் வேணால் நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு போங்க அப்படிங்கிறாங்க. சரி, நாங்கள் ஹைகோர்ட்டுக்கு போகிறையா, நீ செய்ய வேண்டிய கடமை என்ன செஞ்சீங்க அப்படின்னு நாங்கள் ஒழுங்குமுறை ஆணையத்தை கேட்டால் ஒழுங்குமுறை ஆணையமும் வாயை பொத்திக்கிறாங்க. அப்போது 637 கோடி ரூபாய் ஒன்றுமே இல்லாமல் ஒரு யூனிட் கூட வாங்காமல் அந்த நிலையத்துக்கு கொடுத்துருக்காங்க. அந்த நிலையத்தில் கொடுத்ததுனால அந்த நிலையத்துக்கும் அந்த மின்சார வாரியத்திற்கும் இந்த ஆணையத்திற்கும் ஒரு பெரிய கூட்டணி இருக்குது. இந்த கூட்டணியில் ஊழல் நடக்குது. இந்த 637 கோடி ரூபாய் கொடுத்ததில் ஊழல் இருக்குது. நாங்கள் இது குறித்து ஊழல் தடுப்பு அதிகாரிக்கு ஒரு புகார் மனு கொடுத்துருக்கோம். அவங்க ஊழல் தடுப்பு அதிகாரி இதை பற்றி எந்த விசாரணையும் பண்ணலை, அப்படியே மூடி வச்சிருக்கிறாங்க. சிஏஜி ரிப்போர்ட்டே சொல்லியிருக்கு. சிஏஜி ரிப்போர்ட் 2021 வந்த சிஏஜி ரிப்போர்ட்டே சொல்லியிருக்கு 450 அன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்தில் 459 கோடி ரூபாய் கொடுத்துருக்கீங்கன்னு. அதுக்கப்புறமாவும் 200 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்போது இவ்வளவு மாதிரியான ஊழல் மட்டும்தான் இந்த மின்சார வாரியத்தில் நடந்துட்டுருக்கு. 2021 இதே ப்ரெஸ் கிளப்பில் 15,000 கோடி ஊழல் நடக்கிறதுன்னு சொல்லி சுய உற்பத்தியாளர்களை பற்றி நாங்கள் ஒரு புக்லெட் போட்டோம். அந்த புக்லெட் கூட உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ப்ரெஸ்ஸில் கொடுத்தோம். அது அன்னைக்கு 7 விதமான வழக்குகள், முதல்ல சிங்கிள் ஜட்ஜு, அப்புறம் டிவிஷன் பெஞ்சு, அப்புறம் ஒழுங்குமுறை ஆணையம், அப்புறம் திரும்பவும் டிவிஷன் பெஞ்சில் கண்டெம்ட் பெட்டிஷன், அதுக்கப்புறமா இன்னொரு வழக்கு, அதுக்கப்புறமா ஆப்டல் வழக்கு, அதுக்கப்புறமா சுப்ரீம் கோர்ட் வழக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு 16/7/2021 15,000 கோடி வர்றதுக்கான இந்த வழக்கை மின்சார வாரியம் ஃபைல் பண்ணுறாங்க 16/7/2021. ஆனால் 17/6 அதுக்கு அடுத்த நாளே மின்சார வாரிய தலைவர் அந்த வழக்கை திரும்ப பெற்று கொண்டு விட்டார். 15,000 கோடி நஷ்டம் இருக்கக்கூடிய ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட உடனே அடுத்த நாளே அந்த வழக்கை மின்சார வாரியத்தை திரும்ப பெற்று கொண்டு விட்டது. இது திரும்ப பெற்றதுனால பலனடைந்தவர்கள் யாருன்னு சொன்னால் 1700 தனியார் நிறுவனங்கள் தான், மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் தான் இதனால் பலனடைஞ்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் அன்றைக்கி உத்தரவு கொடுத்துட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்கை தீர்த்து விட்டது. சுப்ரீம் கோர்ட் வழக்கு தீர்த்தாலும் கூட அதில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னும் நாங்கள் சீக்கிரம் விடை சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்னும் முழு பிரச்சனை தீர்க்கலை. அப்படி இருக்கும் பொழுதே இன்னைக்கு ஒழுங்குமுறை ஆணையம் என்ன செய்கிறாங்கன்னா அதுக்கு புதுசாக ஒரு ரெகுலேஷன் போடுறாங்க. உச்ச நீதிமன்றம் ஒரு வழக்கில் பாதி தீர்ப்பை அளித்து விட்டது, அது இருக்கக்கூடிய பல்வேறு சந்தேகங்களை இனி எதிர்காலத்தில் தீர்க்கப் போகிறேன் என்று சொல்லுகிறது. இன்னும் உச்ச நீதிமன்றம் அதனுடைய தீர்ப்புரையை இறுதி தீர்ப்புரையை கொடுக்கவில்லை. இறுதி தீர்ப்புரை வருவதற்கு முன்னதாகவே ஒழுங்குமுறை ஆணையம் அதில் அந்த தனியாருக்கு சாதகமாக பல்வேறு திருத்தங்கள் உள்ளடக்கிய ஒரு ஒழுங்கு விதியை இன்றைக்கு கொண்டு வருகிறார்கள். இது சப்ஜுடிஸ், இது நீதிமன்ற அவமதிப்பு. அந்த அளவுக்கு இவங்க தனியார்கிட்ட இருக்கக்கூடிய ஆசை, அப்படியே அவங்க மேலே இருக்க அன்பு பாசம் அப்படியே பொழியுது இந்த ஒழுங்குமுறை ஆணையத்துக்கும் மின்சார வாரியத்துக்கும். அதில் நடக்கக்கூடிய ஊழல், ஆக ஊழல் என்பது மின்சார வாரியம், தனியார், ஒழுங்குமுறை ஆணையம், இந்த 3 பேரும் சேர்ந்து தான் இந்த கொள்ளையை நடத்திட்டு இருக்காங்க. இந்த கொள்ளை என்பது சாதாரண கொள்ளை அல்ல, மிகப்பெரிய கொள்ளை. நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் உங்கள் வீட்டில் யூபிஎஸ் வச்சிங்கன்னா 1 கிலோ வாட்டுக்கு நீங்கள் ஒரு பேட்டரி வைக்கிறீங்க. 1 கிலோ வாட்டு வச்சுருந்தா கூட ஒரு பேட்டரி இருக்கணும். இவங்க எதை சொல்கிறாங்க, காற்றாலைக்காரங்க வச்சுருக்கிறதுல 86 லட்சம் கிலோவாட், 86 லட்சம் கிலோவாட்டில் மின்சாரத்தை மின்சார வாரியம் சேமித்து வைக்கணுமா. அது சேமித்து வச்சு அவங்களுக்கு தேவையான போது கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இதில் நஷ்டம் எவ்வளோ வருதுன்னு நாங்கள் சொல்லலை, மின்சார வாரியமே ஒழுங்குமுறை ஆணையத்தில் சொல்லியிருக்கு. 1905 கோடி ரூபாய் ஒவ்வொரு வருஷமும் எனக்கு நஷ்டம் வருது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. 1905 கோடி ரூபாய் நஷ்டம் வருது, அதுக்கு கணக்க கூடியான்னு சொல்லி ஒழுங்குமுறை ஆணையமும் கேட்கல, மின்சார வாரியமும் கொடுக்கல. ஆப்டல் என்ன சொல்கிறாங்கன்னா, தீர்ப்பா என்ன சொல்கிறதுனா, நஷ்டம் எப்படி வருதுன்னு சொல்லாத வரைக்கும் இந்த பேங்கிங்கை தொடர்ந்துக்கிட்டே இருங்க. உலகத்திலேயே புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க, 86 லட்சம் கிலோவாட் மின்சாரத்தை மின்சார வாரியம் சேமித்து வச்சுருக்க முடியுமா? இது அதுக்கு எந்த மாதிரியான ஒரு திட்டம் இருக்குது,
நீங்கள் பேட்டரி கார் வைக்கிறதுக்கு கூட நீங்கள் பேட்டரி வைக்க வேண்டியிருக்கு, ஓட்ட வேண்டியிருக்கு. 86 லட்சம் கிலோமீட்டர், அதாவது கிட்டத்தட்ட 8660 மெகாவாட் மின்சாரத்தை எப்படி மின்சார வாரியம் சேமித்து வைக்க முடியும்? அதில் மிகப்பெரிய ஊழல் இருக்குது, மிகப்பெரிய ஃப்ராட் நடக்குது. இதை நாங்கள் தொடர்ந்து வழக்காடி கொண்டிருக்கிறோம். இந்த வழக்கில் இதுவரைக்கும் ஒழுங்குமுறை ஆணையம் எந்த நிதனத்தையும் சொல்லலை. அது மட்டும் இல்லைங்க, இன்னொன்று கடைசியாக என்ன சொல்கிறேன்னா, தனியார் மின்சாரம் வருது, தனியாரில் உற்பத்தியாளர்கள் இங்கே இருக்கக்கூடிய யாரோ ஒரு கம்பெனிக்கு மின்சாரத்தை விற்கிறேன்னு சொல்கிறாங்க. அவர் விற்கிறேன்னு சொன்னால் முதல் நாளே எவ்வளோ விற்க போகிறேன்னு சொல்லணும். முதல் நாள் வந்து நான் 1000 யூனிட் அவருக்கு விற்க போகிறேன் இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவர் 1000 யூனிட்டை அவர் உற்பத்தி பண்ணி கொடுக்கணும். 1000 யூனிட்டுக்கு போகிற 900 யூனிட்டு தான் உற்பத்தி பண்ணுறார். இங்கே அதை 1000 யூனிட்டை வாங்கக்கூடியவர் என்ன பண்ணணும்? 1000 யூனிட் அல்லது 900 யூனிட் தான் வாங்கணும். இவர் என்ன பண்ணுறாரு? 1200 யூனிட்டை எடுத்துக்கிறார். அப்போ மிச்சம் 200 யூனிட் யாருடையது? மின்சார வாரியத்தினுடைய கணக்கு. இந்த 200 யூனிட்டுக்கு எப்படி பணம் பில் போடுறது? இது வரைக்கும் எந்த திட்டமும் இல்லை. இது வரைக்கும் எந்த திட்டமும் இல்லை. 2019 இதுக்காக ஒரு ரெகுலேஷன் போட்டுச்சு ஒழுங்குமுறை ஆணையம். 5 வருஷமாக அதை நடைமுறைப்படுத்தவே இல்லை. நடைமுறைப்படுத்தலைன்னு நாங்கள் திரும்ப கேட்டோம். 1/4 நடைமுறைப்படுத்துகிறாங்க. இப்போ மின்சார வாரியம் என்ன கேட்குறான்னா, இந்த 200 யூனிட் மிச்சம் இருக்குது பார்த்தீங்க இல்லையா, அது 100 யூனிட்டுக்கு அவன் தண்டை திரும்ப கட்டணும். அந்த சதன் லோடு டெஸ்பேச் சென்டருக்கு அவங்க 100 யூனிட், ஏன்னா 1000 யூனிட் ஜென்ரேட் பண்ணுறேன்னு சொன்னால் 900 யூனிட் தான் ஜென்ரேட் பண்ணால், அதனால் இந்த எல்டி சென்டர் வந்து மின்சார வாரியத்துக்கு அங்கே கட்டமைப்புக்கு ஒரு தண்டை தேர்வை கட்டணும். அந்த தண்டை தேர்வை யூனிட்டுக்கு 3 ரூபா. இந்த யூனிட்டுக்கு 3 ரூபா கட்டுறதுனால, அந்த 3 ரூபா நாங்கள் கட்டிட்டதுனால அந்த 100 யூனிட்டுக்கு நீங்கள் கட்டணம் விதிக்கக்கூடாதுங்கிறான். 100 யூனிட்டுக்கு கட்டணம் விதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுனால தமிழ்நாடு மின்சார வாரியம் என்ன கேட்குது? கட்டணத்தை வசூலிச்சுட்டு என் பணத்தை எனக்கு வாங்கி கொடுங்கன்னு கேட்கணும். அவன் என்ன கேட்குறான்னா, இந்த 3 ரூபா இருக்கக்கூடிய தண்டனையை, மின்சார வாரியத்துக்கு வர வேண்டிய தண்டனையை ரத்து பண்ணிடுங்க, அப்போனா நான் 6.25 ரூபா வசூல் பண்ணிக்கிறேன். 6.25 ரூபாயோடு 3 ரூபாயை சேர்த்து வசூல் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டிய மின்சார வாரியம் அந்த தனியார் சொல்லுவதற்காக 3 ரூபாயை சேர்த்து ரத்து பண்ணுங்கன்னு இன்னைக்கு மனு செய்திருக்காங்க. ஆக தனியாருக்காக சேவை செய்வதற்காக மட்டும்தான் இந்த மின்சார வாரியம் இருக்கிறது. இந்த மின்சார வாரியம் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, சோலார் பவரையும் காற்றாலை மின்சாரமும் தான் தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் காப்பாற்ற போகுதுன்னு சொல்கிறான். ஆனால் மின்சார வாரியத்தை காப்பாற்றாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சோலார் பவரும் சோலார் பவரும் காற்றாலை மின்சாரமும் சேர்ந்து 23,000 மில்லியன் யூனிட்டை ஒவ்வொரு வருஷமும் உற்பத்தி பண்ணுறான். அந்த மின்சாரம் வந்து நிலையான மின்சாரம் கிடையாது. காற்றடிச்சா மின்சாரம் வரும், சூரிய வெளிச்சம் இருந்தால் மின்சாரம் வரும். அதை இங்கே கூட இன்டகிரேட் பண்ணணும்னு சொன்னால் ஒவ்வொரு யூனிட்டுக்கு மின்சார வாரியம் ₹1.57 செலவு பண்ணுது. அதுக்கு யார் செலவு? அந்த கணக்கை யார் கொடுப்பா? இதுக்கெல்லாம் எந்த கணக்கும் கிடையாது. ஏன்னா சூரிய ஒளி மின்சாரத்துக்காலையும் அதில் இருக்கக்கூடிய காற்றாலைக்காரர்களும் பெரிய பெரிய முதலாளிகள். அந்த முதலாளிக்கு சாதகமாக இந்த பணத்தை மின்சார வாரியமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒழுங்குமுறை ஆணையம் விட்டுவிட்டது. மின்சார வாரியம் இதை பற்றி ஒரு வார்த்தை கூட இன்னைய வரைக்கும் பேசலை. அது மட்டும் இல்லை, கடைசியாக ஒன்று சொல்கிறேன். இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, போன வருஷத்தில் 2021-22 இவங்க வாங்கியிருக்கக்கூடிய பவர் பர்ச்சேஸ் எடுத்தீங்கன்னா 32,000 கோடிக்கு மின்சாரம் வாங்கியிருக்காங்க. அடுத்த வருஷம் 2023 இருக்கக்கூடியதுக்கு எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா 43,000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. கூடுதலாக எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா ஒரு 200 கோடி யூனிட்டு தான் வாங்கியிருக்காங்க. 200 கோடி யூனிட் கூடினதுக்கு 11,000 கோடி ரூபாயை மின்சார வாரியம் கொடுத்துருக்கு. இந்த 11,000 கோடியை கொடுக்கணும்னு அவசியம் இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. மின்சார வாரியத்துக்கு 2021 போட்டிருக்க வேண்டிய வட சென்னை 800 மெகாவாட் மின்சார உற்பத்தி நிலையம் 2021 உற்பத்தியை தொடங்கவே இல்லை. இன்னைய வரைக்கும் தொடங்கலை. 7/3/2024 முதலமைச்சர் அதை தொடங்கி வைத்து விட்டேன் என்று அறிவித்தார். ஆனால் வட சென்னை 800 மெகாவாட் மின் நிலையம் இன்னைய வரைக்கும் உற்பத்தியை துவங்கலை. இதை உற்பத்தி துவங்கி இருந்தால் இந்த 10,000 கோடி ரூபாய்க்கு நீங்கள் வெளியில் மின்சாரம் வாங்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது. அதற்கான காரணம் இல்லை. அதை வாங்கணுங்கிற காரணத்திற்காகவே தான் இந்த 8,000 மெகாவாட் மின் நிலையத்தை முடக்கி வச்சுருக்காங்க.
ஏன் உற்பத்தி பண்ணலைன்னா வெளியில் போய் மின்சாரம் வாங்க முடியாது, அதில் இருக்கக்கூடிய ஊழலுக்கு சாதகமாக இருக்க முடியாது. அந்த ஊழலை அடிக்கணுங்கிறதுக்காகவே சொந்த உற்பத்தி நிலையத்தை முடக்கி வச்சிருக்கிறது மின்சார வாரியம். இதை கேள்வி கேட்கறதுக்கு ஒரே இருக்கக்கூடிய ஆணையம் தான் ஒழுங்குமுறை ஆணையம். ஒழுங்குமுறை ஆணையம் இது வரைக்கும் அது கேள்வி கேட்கல. கேட்கக்கூடிய அத்தனை பர்ச்சேஸ் ஆர்டருக்கும் ஒப்புதல் கொடுத்தாங்களே தவிர ஏன் அந்த 800 மெகாவாட்டை நீங்கள் துவங்கலை அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டிய ஒழுங்குமுறை ஆணையம் எந்த ஒரு வார்த்தையை கூட இந்த மின்சார வாரியத்தை கேட்கவில்லை. மின்சார வாரியத்தில் நஷ்டம் ஏற்படுகிறது, அதனால் இழப்பு வருகிறது என்று சொன்னால் அதற்கு கூட நாம் பெரிய கவலையை ஏற்றுக்கொள்ள முடியும். கவலைப்படுவதை விட மிகப்பெரிய கவலை இப்பொழுது வந்து சேர்ந்திருக்கிறது. இது மின்சார வாரியத்தில் மட்டுமோ மின்சாரத்தை மட்டுமோ சார்ந்தது அல்ல. ஏன்னா உதய் திட்டத்தில் கையெழுத்து போட்டாங்க. உதய் திட்டத்தில் கையெழுத்துப்படி மின்சார வாரியத்திற்கு எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் அந்த நஷ்டத்தை மாநில அரசு ஏற்றுக்கொண்டாக வேண்டும். இப்போது 2017ஆம் ஆண்டில் கையெழுத்து போட்டதிலிருந்து 2021ஆம் ஆண்டு வரையில் 5 வருஷத்தில் 28,789 கோடி ரூபாயை அந்த இழப்பீடு 5 வருஷத்தில் 28,000 கோடி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த வருஷ பட்ஜெட்டில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 17,000 கோடி ரூபாயை கொடுத்துருக்காங்க. அடுத்த வருஷத்தில் 28,000 கோடியை கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போது வருஷம் மின்சார வாரியத்தின் இழப்புக்காக மாநில அரசு ஒதுக்க வேண்டிய பணம் என்பது மிகப்பெரிய தொகையாக இருக்கிறது. 28,000 கோடிங்கிறது சாதாரண தொகை அல்ல. இந்த வருஷத்தில் பட்ஜெட்டில் நீங்கள் எடுத்தீங்கன்னா சுகாதாரத்துறைக்கு ஒதுக்கி இருக்கிறது எவ்வளவு? 20,000 கோடி. உயர்கல்வித்துறைக்கு ஒதுக்கி இருக்கிறது 8,000 கோடி. சுகாதாரத்துறைக்கும் உயர்கல்வித்துறைக்கும் ஒதுக்கின 28,000 கோடியை மின்சார வாரியத்தினுடைய இழப்புக்காக தமிழ்நாடு அரசு ஒதுக்க வேண்டியிருக்கு. அப்படின்னு சொன்னால் வர்ற காலத்தில் இந்த இழப்பு கூட எதை பாதிக்குன்னு சொன்னால் சுகாதாரத்துறையையும் கல்வித்துறையையும் தான் பாதிக்க போகுது. இந்த 28,000 கோடி 41,000 கோடி தான் சார் இந்த மதுக்கடையிலேருந்து வரக்கூடிய வருமானம். மதுக்கடையிலேருந்து வர்ற வருமானம், சாராய கடையிலேருந்து வர்ற வருமானமே 41,000 கோடி தான். இந்த 41,000 கோடிக்கு 28,000 கோடி மின்சார வாரியத்தில் நஷ்டத்தை குறைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, முக்கால்வாசி கடையை மூடிடலாம்ல. 5 வருஷத்தில் 2021 கோடி தான் சுகாதாரத்துறைக்கு ஒதுக்கினாங்க. இன்னைக்கு ஒதுக்கி இருக்கிறது 20,000 கோடி தான். ஸோ 3 வருஷத்தில் ஒதுக்கப்பட்ட தொகையே 3,000 கோடி தான் சுகாதாரத்துறைக்கு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் 3,000 கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் மின்சார வாரியத்திற்கு ஒரே வருஷத்தில் 11,000 கோடி நஷ்டத்திற்காக கூடுதலாக ஒதுக்குறாங்க. ஆக இந்த மின்சார வாரியத்தினுடைய நஷ்டம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மாநில அரசில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களுடைய வாழ்க்கை மீது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பொது சலுகையை ஒட்டு மொத்தமாக வெட்டி தின்று தீர்க்கிறது. இந்த லாபம், இந்த நஷ்டம் எல்லாமே மின்சார கட்டணத்தை உயர்த்தாதனால் மட்டுமல்ல, தனியார் துறைகள் இவற்றை கொள்ளையடித்து கொண்டு போவதனால்தான் இந்த நஷ்டம் வருகிறது. இதை சேர்ந்து எடுப்பதற்கு ஒழுங்குமுறை ஆணையம் தயாராக இல்லை. இந்த தனியார் துறை கூட இந்த மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், மின்சார வாரியத்தின் ஒழுங்குமுறை ஆணையம், இந்த தனியார் மூவரும் சேர்ந்து கொண்டு எளிய மக்களுக்கான மாநில அரசினுடைய ஒட்டுமொத்த பணத்தையும் இவர்கள் சுரண்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி மக்களுக்கு போய் சேர வேண்டும். அதனால்தான் உங்களை நாங்கள் இங்கே சந்தித்து இவ்வளவு தூரம் உரையாடி கொண்டிருக்கிறோம். ஒழுங்குமுறை ஆணையத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் பல்வேறு வழக்குகளை தொடுத்து போராடினாலும் அதற்கு தீர்வு கிடைக்கக்கூடுவது என்பது சமீப காலத்தில் இல்லை. மக்கள் மத்தியில் போடால் மட்டும்தான் தங்கள் பணத்தை ஒரு தனியார் நிறுவனங்கள் கொள்ளையடிப்பதற்கு இந்த நிறுவனங்கள் துணை போகின்றன என்ற ஒரு நிலைப்பாடு தெரிந்தால் மட்டும்தான் இதை தடுத்து நிறுத்த முடியும். இதை தடுத்து நிறுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு பொதுமக்களுக்கு இருக்கிறது. பொதுமக்களுக்கு இது கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு செய்தியாளர்களாகிய உங்களுக்கு இருக்கிறது. உங்களை நம்பி நீங்கள் இந்த மக்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்ப்பீர்கள். மக்களுக்கான நலன் பாதுகாக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கையில்தான் இந்த செய்தியாளர் கூட்டத்தை பொறியாளர்களாகிய நாங்கள் கூட்டியிருக்கிறோம். இந்த பொறியாளர் அமைப்பு ஓய்வு பெற்ற பொறியாளர்கள் எல்லாம் சேர்ந்து வைத்திருக்கக்கூடிய அமைப்பு. அவர்கள் கொடுக்கக்கூடிய ஓய்வூதியத்திலிருந்து மட்டும்தான், அந்த ஓய்வூதியத்தின் பணத்தை கொண்டு மட்டும்தான் இந்த அமைப்பு நடத்துகிறது. அந்த ஓய்வூதிய பணத்தை கொண்டுதான்
இன்றைக்கு வழக்குகளை தொடுத்துக்கிறோமே தவிர தனியாரிடமிருந்தோ வேறு யாரிடமிருந்தோ நாங்கள் நன்கொடை வசூலிப்பதில்லை. எங்களுடைய சொந்த பணத்தை, எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வூதிய பணத்திலிருந்து தான் பொதுமக்களின் நலனை காப்பதற்காக நாங்கள் போராடி வருகிறோம். இந்த உண்மைகள் சாதாரணமாக வெளியில் தெரியக்கூடியவை அல்ல. இவை எல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சொல்ல வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதை நீங்கள் கொண்டு சேர்ப்பதன் மூலம்தான் நீங்கள் எனக்கல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு சேவையை செய்கிறீர்கள் என்று நினைக்கின்றேன். இதில் இருக்கக்கூடிய எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்கள், அதற்கு நான் பதிலிருக்க காத்திருக்கிறேன். ஒழுங்குமுறை ஆணை தவறாக நடக்குமானால் தட்டி கேட்க வேண்டியது மாநில அரசினுடைய பொறுப்பு. மாநில அரசு தட்டி கேட்கணும், அதுக்கு அதிகாரம் இருக்கு. அதுக்கான உத்தரவு நேரடியான பொதுநல கொள்கையை சொல்கிறதுக்கு அதுக்கு உரிமை இருக்குது. அது மாதிரி சொன்னால் கூட இது செய்யறதில்லை. அரசாங்கம் அது கண்டுக்கிறதே இல்லை. 800 மெகாவாட் மின்நிலை ஏன் வரலன்னு சொல்ல வேண்டிய பொறுப்பு மாநில நிதியமைச்சருக்கு தான், மாநில மின்சாரத்துறை அமைச்சருக்கு தான் இருக்குது. ப்ராஜெக்டில் ஏன் வரலைங்கிற விஷயத்தை அவங்க தான் சொல்லணும். அடுத்த கேள்வி சொல்லு. கவர்மெண்ட்டுங்கிறது எப்பவும் ஒன்று தாங்க. அதில் இருக்க ஆட்சியாளர்கள் தான் மாறுறாங்க. ஆட்சியாளர்கள் தான் மாறுறாங்க. அதனால் அது வரைக்கும் 5 ஆண்டு காலத்தில் 28,000 கோடி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரே வருஷத்தில் 28,000 கோடி கொடுக்க வேண்டியிருக்கு. நிறைய எழுதியிருக்கோம், நிறைய கடிதங்கள் எழுதியிருக்கோம். தகவல் மட்டும் இல்லை, ஆதாரங்களோடு எழுதியிருக்கோம். உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டோம். வழக்கை இதே மாதிரி 63,000 கோடி நஷ்டம் வருகிறதுன்னு சொல்லி பட்டியலிட்டு போட்டோம். அந்த வழக்கை தள்ளுபடி செய்யணுங்கிறதுக்காக 6 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி எங்கள் வழக்கை தள்ளுபடி பண்ணாங்க. தனியார் மின்சார உற்பத்தியாளர்கள், காற்றாலை, சோலார், அதுக்கெல்லாம் தனியார் போட்டிருக்கக்கூடிய இந்து பாரத் அதில் இருக்க மாதிரி இது மாதிரி நிறைய நிறைய கம்பெனிகள் இருக்குது. இந்த கம்பெனி கோஸ்டல் பவர் ஏஜென்சி, ILFS, இது மாதிரி நிறைய தனியார் நிறுவனங்கள். ஆமாம், அவர் அனல் மின் நிலையங்கள். இவங்க வந்து சோலார் ரெனியூபிள் எனர்ஜி. கட்டண உயர்வு வழக்கு, கட்டண உயர்வு தான் நாங்கள் ஏற்கனவே மின்சார வாரியத்தில் போட்டிருக்கோம். அதுக்கு எதிர்த்து மறுபடியும் செய்யணும். வேறு கேள்விகள் இருக்கா? வேறு சந்தேகங்கள் இருக்கா? இவ்வளோ பெரிய பிரச்சனை பேசியிருக்க ஒருத்தர் கூட சந்தேகம் இல்லையா?